பல ஆயிரம் கோடி ரூபாய் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஊழல் வழக்கின் தீர்ப்பு ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய சத்யம் கம்ப்யூட்டர் சர்வீசஸ் லிமிடெட் சாப்ட்வேர் கம்பெனியில் நடந்த மிகப்பெரிய மோசடி கடந்த 2009ஆம் ஆண்டில் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்நிறுவன கணக்கு வழக்குகளில் 7000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக சத்யம் நிறுவனரான பி. ராமலிங்க ராஜு உடனடியாக கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கை விசாரித்த சிபிஐ 14000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக முறைகேடு நடந்திருப்பதை கண்டுபிடித்தது. ஹைதராபாத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக நடந்து வந்த இவ்வழக்கில் திங்களன்று தீர்ப்பு அளிக்கப்படும் என்று நீதிபதி சக்கரவர்த்தி அறிவித்திருந்தார். தீர்ப்பை கேட்பதற்காக ராமலிங்க ராஜு, அவரது சகோதரர் ராமராஜு ஆகியோர் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தனர். ஆனால் நீதிமன்றம் கூடியதும் இறுதி தீர்ப்பு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி சக்கரவர்த்தி அறிவித்தார். சத்யம் நிறுவனத்தின் பல்லாயிரம் ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இவ்வழக்கில் ராமலிங்க ராஜு உள்ளிட்ட 10 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர்.